ஹலோ சொல்லுங்க. தோழர் வணக்கம். நான் வந்து யூடியூசி தொழிற்சங்கத்திலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். இந்த நம்ம இருளர் கம்யூனிட்டி கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரி. அவங்க ஒரு இடத்துல வந்து அவங்க குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தால் ஒரு புறம்போக்கு நிலம் இருக்குது. சரி. அது ஏற்கனவே அந்த நிலம் எங்களுக்கு கொடுங்கன்னு கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டு சரி. அவங்க வந்து கலெக்டர் வந்து ஓரலாக சொல்லியிருக்காரு, சரி எடுத்துங்க அப்படின்னு சொல்லி. சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பல பேர் வந்து இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியா வந்து ம். அந்த நிலத்தை வந்து ஒட்டுமொத்தமாக அபகரிக்க பார்க்குறாங்க. சரி. இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் பல தடவை வந்து மனு கிணம் எல்லாம் போட்டு பார்த்தாச்சு, சரி. நம்மளே அங்கே போயிட்டு குடிசை வந்து போட்டுருணும், சரி. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. சரி. இப்போ அந்த மாதிரி வந்து அன்றைக்கி ஒரு போன வாரத்தில் வந்து அவங்க குடிசை போட போயிருக்காங்க. சரி. அப்போ வந்து தலையாரி விஓவா அந்த மாதிரிலாம் வந்து ம். இந்த மாதிரிலாம் நீங்கள் போடக்கூடாது, எங்ககிட்ட கேட்கணும், ம். நீங்களாம் அதிரடியாக பூந்து நிலத்தை வந்து பிடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது ம். அப்படி இப்படின்னு பேசி அவங்க 2 பேருக்கும் தகராறு ஆயிருக்கு. ம். அந்த ஜனங்களுக்கும் அதிகாரிங்களுக்கும் சரி. நாங்களே தரோம் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி. அது அப்படியே நிற்கிது. சரி. அந்த ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தான் அந்த அதிகாரிங்க வந்து சொல்லுவாங்க தரேன்னு. சரி. கடைசியில் யாருக்காவது நிலத்தை வந்து பட்டா போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க சரி. அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி. உங்க பேர் சார்? என் பேர் வந்து சாய்குமார். 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 எந்த ஊர் சார்? எந்த ஊர் சார்? நான் இப்போ வந்து சென்னையில் இருக்கேன். சென்னை மெட்ராஸ். சென்னையில இருக்கீங்க. சென்னையில் எங்க? சென்னையில் வந்து டி நகரில் இருக்கேன். டி நகர்ல இருக்கீங்க. சரி சார். நீங்க சொல்ற இடம் எந்த இடத்துல இருக்குது? இடம் வந்து இந்த பெரம்பூர் பக்கத்தால். பெரம்பூர் பக்கத்தில். அங்கே இருளர் கமிட்டி இருக்கிறாங்களா? கம்யூனிட்டிஸ் இருக்காங்களா மக்கள்? கொஞ்சம் பேர் இருக்காங்க. ம். சரி ரைட்டு. இப்போ நீங்கள் பேசுகிற டவுட்டு வந்து நிறைய பேருக்கு பயன்படும். அப்போ யூடியூப்பில் அப்படியே போட்டுக்கலாமா நீங்கள் சொல்கிற டவுட்டை? எதுலைங்க? யூடியூப் நம்மளோட நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் இருக்கு இல்லையா? அதில் வந்து இப்போ நீங்கள் கேட்குற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால வந்து நீங்கள் பேசுகிற இந்த ஆடியோ வந்து நம்ம யூடியூப்பில் போட்டுக்கலாமான்னு கேட்குறேன். நம்ம அந்த ஜனங்களே வச்சு பேட்டி எடுத்து போட்டுருவோம். இல்லை நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் கேட்குற டவுட்டு, இந்த டவுட்டே பல பேருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கும். அதனால நீங்கள் கேட்குற டவுட்டுக்கு இப்போ நான் விளக்கம் சொல்லுவேன், சட்ட விளக்கம் சொல்லுவேன். சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம யூடியூப்ல போடலாமா? நிறைய பேர் கேட்டாங்கன்னா பயன்பெறுவாங்க. அதனால உங்ககிட்ட கேட்டுட்டு தான் போடுவேன். அதனால தான் கேட்குறேன். நிறைய பேர் இப்போ நான் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுறதே போடுவேன். பட் பப்ளிக் சொல்லிட்டு தான் போடுவேன். அது மாதிரி போட்டுக்கலாமா? போடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சட்ட விளக்கம் சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது என்னன்னா, மக்கள் வந்து இருளர் கமிட்டின்னு சொல்றீங்க. அவங்களுக்கு வீடுகள்லாம் இருக்கா இல்லையா? அவங்க ஏற்கனவே வந்து குடியிருக்காங்க. குடியிருக்கிறதெல்லாம் பட்டாலாண்டா? பட்டாவா என்னங்கிறது சரியா தெரியல. கேட்டுங்க. இப்போ என்ன பட் விஷயம்? இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம், சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விவரம் சொல்லிடுறேன். 31 குடும்பம் அங்கே வந்து இருக்கான். சரி. இப்போ அந்த குடும்பம்லாம் பெருசாயிடுச்சு. சரி. எல்லாம் இப்போ குழந்தை குட்டி பெற்றாங்கன்னா பெருசாயிருவாங்கல்ல. சரி. அதனால எல்லாம் பையன் எல்லாம் புரியுது, எனக்கு புரியுது. நான் இதுல சட்டம் என்ன சொல்லுதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கதையை. சட்ட பிரகாரம் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பல ஆண்டுகளா எவ்வளவு வருஷமா இருக்கிறாங்க அங்க குடியிருக்கிறாங்க? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இருக்காங்க. 40 வருஷத்துக்கு மேல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருளர் கமிட்டினா மேக்சிமம் வந்து கவர்மெண்ட் வந்து பட்டா எதனா கொடுத்து வச்சிருப்பாங்க, இல்ல வீடு கட்டி கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும் மேக்சிமம் என்னை பொறுத்த வரைக்கும். வீடு கட்டி கொடுக்கல. அவங்க சொந்தமா தான் வீடு கட்டியிருக்காங்க. வீடு கட்டி கொடுக்கல. எல்லாரும் பட்டா கொடுத்துருக்கு, அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பாருங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி குடும்பங்கள் அதிகமாயிடுச்சு, குழந்தைகள் அதிகமாயிடுச்சு, எங்களுக்கு இடம் தேவைப்படுது அப்படின்னும் போது வந்து பயன்படாத நிலமா இருந்ததுன்னா, புறம்போக்கு லேண்டா கூட பயன்படாத நிலமா இருந்ததுன்னா தாராளமா நீங்க வந்து கலெக்டருக்கு அப்ளை பண்ணலாம். கலெக்டருக்கு லெட்டர் கொடுக்கலாம். கொடுத்து இருளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க நாங்க இன்னும் வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறோம், அதனால எங்களுக்கு வந்து நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற இடத்த எங்களுக்கு பட்டா போட்டுருங்க,
எங்களுக்கு இவ்வளோ இடம் அளந்து கொடுங்க. ஏன்னா கிராமத்துல பொறுத்தவரையும் 2 சென்ட் 3 சென்ட் தருவாங்க, சிட்டில 1 சென்ட் தான். அப்படிதான் அவங்க ஜீவோ போட்டுருக்காங்க. நீங்க கேட்டீங்கன்னா கலெக்டர் என்ன பண்ணுவாரு, அதை பரிசீலனை பண்ணி இப்ப இருக்கக்கூடிய தற்காலிக ஜீவோ பிரகாரம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா தாராளமா அவங்களுக்கு அவர் வந்து இடம் கொடுத்து பட்டாவும் கொடுப்பாரு. சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணி பட்டா கொடுக்கல, அதாவது உங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடலாம். நீங்க இங்க இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிறதுனால சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடலாம். எப்ப நாடலாம்னா நீங்க முதல்ல அப்ளை பண்ணி அவங்க கொடுக்காம இருந்து இல்ல பரிசீலிக்காம இருந்தாங்கன்னா ஒரு 2-3 மாசம் கழிச்சு நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல யாருன்னா ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்க கேஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா அதை பரிசீலனை பண்ண சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பேக்வர்டு, அதாவது ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள், எஸ்டில தான் வருவாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து நிறைய செய்ய வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்குது. அதனால தாராளமா உயர்நீதிமன்றத்தினாலலாம் கொடுப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் சட்டத்திற்கு விரோதமா போயிட்டு மடக்கிறதோ கொட்டா போடுறதோ அதெல்லாம் செய்யறது வந்து நாளைக்கு நினைச்சாருன்னா விஏஓ ஒரு லெட்டர் கொடுத்து கண்டிப்பா வந்து எஃப்ஐஆரே போடுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி ஐடியாஸ செய்யாதீங்க. நீங்க வந்து சமூக ஆர்வலர்கள் நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. தேவைன்ற கான்செப்ட அரசாங்கத்துக்கு கோரிக்கை கொடுத்து அது பிரகாரம் செய்யறதுதான் பெட்டர். ஏன்னா அது நிறைய வழி இருக்குது. நீங்க வந்து ஒரு உண்ணாவிரதம் சட்டப்படி இருக்கலாம், ஒரு ஆர்ப்பாட்டம் சட்டப்படி செய்யலாம், கவன ஈர்ப்பு செய்யலாம். அதெல்லாம் சட்டப்படி செய்து அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த எங்களுக்கு இவ்வளவு குடும்பம் ஆகி போச்சு, இடம் பார்த்தா எங்களுக்கு வந்து பக்கத்துல இடம் இருக்குது, அது அரசாங்க இடம் பயன்படுத்தாம இருக்குது, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தாராளமா கேட்கலாம். அதற்கான முயற்சி நீங்க எடுங்க. வேற எதனா டவுட் இருக்குன்னா எனக்கு ஃபோன் பண்ணிங்க சார். ஓகே தோழர். நீங்க எங்க தோழர் இருக்கீங்க? நான் சென்னை ஹைகோர்ட்ல இருக்கேன். என்னோட வீடு பெருங்குடியில இருக்கு. வேற எதனா இருந்தா சொல்லுங்க, நிச்சயமா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வீடு பெருங்குடிங்களா தோழர்? வீடு பெருங்குடி. நான் மதுரை, சென்னை ஹைகோர்ட், ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் மூணுமே பாக்குறேன் நானு. என்னோட நண்பர்கள் சுப்ரீம் கோர்ட்ல பாக்குறாங்க. எந்த இதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்னா டவுட்னா கேளுங்க, நாங்க நிச்சயமா நான் செய்யறேன். டவுட்டுக்கான விஷயம் வந்து நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க, நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். முதலமைச்சர் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றாரு. மனு கொடுத்து கரெக்டா அதிகாரிகளை ப்ரொசீட் பண்ணல சரியாயிடும், கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகே தோழர். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.